மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னுடைய ஒரு நாளை நான் செலவு செய்து விட்டால் திரும்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னால் ஒரு 1000 ரூபாயை ஈட்டிட முடியும், ஒரு பொருளை மீண்டும் சம்பாதிச்சிட முடியும், ஒரு உடையை இன்னொரு முறை வாங்கிட முடியும். ஆனால் ஒரு நாளை நாம் செலவழித்தா நம்ம கை தவற விட்டுட்டோம்னா அது நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம கையில் இல்லை. எல்லா திட்டங்களும் நாம் விரும்பியபடி நடப்பதும் இல்லை. அதுக்கு பின்னாடி இயற்கை ஒத்துழைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் பொருந்தி வரணும். இந்த எல்லாம் பொருந்தி வருவதை பற்றி பேசுவது தான் இலக்கியம். ஏன் பொருந்தவில்லை என்பதை பற்றி பேசுவது தான் இலக்கியம். நம் எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏன் ஏமாற்றம் அடைகின்றன என்பதை பேசுவது தான் இலக்கியம். இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லோரிடமும் சொல்வதற்கு கதை இருக்கிறது, மேடைதான் இல்லை, எழுதுவதற்கு சூழல் தான் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லோர் கையில் பேனா கொடுத்தாலும் அவர்களால் எழுத்தாளர்களாக முடியும், அவர்களால் நல்ல கவிதை எழுத முடியும், நல்ல கட்டுரை எழுத முடியும். அதற்கான சூழல் அவர்களுக்கு அமையவில்லை. வீடு இடம் தரவில்லை, பணிச்சுமை, இன்னும் சொல்லப்போனால் 1000 கவலைகள் தின்னும் வாழ்க்கை. அதற்கு இடையில் தான் அவர்கள் நேரம் ஒதுக்கி வருகிறார்கள். அந்த வகையில் மாவட்டந்தோறும் சிறப்பாக புத்தக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து அதை ஒரு பண்பாட்டு இயக்கமாக, அறிவு இயக்கமாக தமிழக அரசு எடுத்து செல்கிறது என்றால் அது இந்தியாவிற்கே முன்னோடியான செயல் என்று பாராட்டுவேன். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படியெல்லாம் மாவட்டம் தோறும் நடக்கலை. நான் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் மலேசியாவிலிருந்து திரும்பினேன். அங்கே நான் செல்லும் இடமெல்லாம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உங்கள் மாநிலத்தில் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியாமே, ஒவ்வொன்றிலும் பல்லாயிரம் பேர் வருகிறார்களே, இவ்வளவு லட்சம் புத்தகங்கள் அங்கே விற்பனையாகின்றன என்று படிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கவில்லையே. எங்கள் நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழ் நூல்கள் கிடைக்கலையே. நீங்கள் உங்கள் அரசிடம் சொல்லி எங்களுக்கும் ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யுங்கள்ங்கிறாங்க. உண்மையில் தமிழக அரசு கொஞ்சம் இன்னும் மனம் வந்தால் உலகம் முழுவதும் புத்தக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யும். அதற்கான மனமும் அதற்கான சாத்தியங்களும் நம்மிடம் இருக்கின்றன. அப்படி ஒரு சிறப்பான புத்தக கண்காட்சி திருச்சி மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறது. அதற்காக மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு நான் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது புத்தக விற்பனை நடத்துவது அல்ல. புத்தக விற்பனையின் ஊடாக இங்கே இத்தனை படைப்பாளிகள் கௌரவிக்கப்பட்டாங்க, இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட பல கலைகளைச் சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டாங்க. ஒரு இளம் மாணவி பேசுவதற்கான மேடை கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு துறை சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான முக்கியமான கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய கலையும் இலக்கியமும் பண்பாடும் மேன்மையுடைய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைக்கிறார். நிர்வாகம் நடக்கிறது. நந்தலாலா போன்றவர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு என்னுடைய மனமிழந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி இவர்கள் செய்யலாம், செய்வதற்கான வசதி இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல நேரத்தை ஒதுக்கி கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள் இல்லையா, உங்களுக்குத்தான் என் முதல் வணக்கம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் விட்டு, குடும்பத்தை விட்டு, இன்னும் சொல்ல போனால் வீட்டில் காத்திருக்கக்கூடிய 100,000 பிரச்சனைகளை விட்டு கொஞ்சம் இலக்கியம் பேசலாம், எழுத்தை கேட்கலாம், புத்தகங்களை தெரிந்து கொள்ளலாம், எழுத்தாளர்களுடைய உரை கேட்கலாம் என்று நினைக்கக்கூடிய மனது இருக்கும் வரை இலக்கியம் இருக்கும். இது போன்ற இயக்கங்களும் தொடர்ந்து செய்யும். ஆகவே இந்த திருச்சிக்கு வருவதும் திருச்சி புத்தக கண்காட்சியில் உரையாற்றுவதும் நான் மிகவும் விரும்பி செய்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டின் வேறு எந்த நகரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்சிக்கு உண்டு. இது கல்வியால் புகழ்பெற்ற நகரம். படிப்பதற்கென்று இங்கே தான் வருவார்கள். ஆக்ஸ்போர்டை பற்றி சொல்வார்கள் இல்லை, நீங்கள் ஆக்ஸ்போர்டுக்கு போகிறீர்கள் என்றால் வேறு எதுவுமே கேட்க மாட்டார்கள். கல்வி பயில செல்கிறீர்களா என்று கேட்பார்கள். அதுபோல திருச்சி என்பது நூற்றாண்டுகளாக கல்விக்கு புகழ்பெற்ற நகரம். இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அமைதியும் சரி, நல்ல தண்ணீர், நல்ல காற்று, இயல்பான வாழ்க்கை என்று நீங்களெல்லாம் நாங்கள் பொறாமைப்படும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையில் இப்படியெல்லாம் இவ்வளவு நிதானம் இல்லை, இவ்வளவு நல்ல காஃபி இல்லை, நல்ல தண்ணீர் இல்லை, நல்ல காற்று இல்லை. அதனால் இந்த திருச்சிக்கு வரும்போதெல்லாம் நான் உண்மையில் ஒரு சந்தோஷம் அடைவேன். இது ஒரு அமைதியான இடம். நான் அறிந்தவரை திருச்சியில் எந்த மத சண்டைகளும், ஜாதி கலவரங்களும், பிரச்சனைகளும் வந்ததே இல்லை. இந்த மக்கள் பன்முகப்பட்டவர்கள், இணைந்து வாழ்கிறார்கள், இணைந்து மேன்மைகிறார்கள். வெளியிலிருந்து யார் வந்தாலும் அரவணைத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு பண்பாட்டினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். இன்னொரு பக்கம் சிராப்பள்ளியாக இருந்த நகரம் இது. சமணர்கள் தலை தோங்கிய நகரம், தமிழ் பள்ளி அமைத்த நகரம். இந்த நகரத்தினுடைய வரலாறு என்பது மிக நீண்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அவையில் இந்த வரலாற்றினுடைய சுவடுகளை சொன்னேன். அதனால் திருச்சியில் பேசுவது என்பது எனக்கு மகிழ்ச்சியானது.
அதிலும் நண்பர் நந்தலாலா அழைக்கிறார் என்றால் நான் எப்போதும் வருவேன். அவருக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. அவர் ஒரு முறை என்னுடைய நூல் வெளியீட்டில் வந்து என்னுடைய நூல் ஒன்றை பற்றி பேசினார். இன்று வரை நான் ஒவ்வொரு ஆண்டு நூல் வெளியீட்டின் போதும் ஒருவர் கேட்பார், நந்தலாலா வருவாரா சார், வந்து பேசுவாரா சார்? அப்படி ஒரு சிறப்பான உரையை நான் இதுவரை என் புத்தகங்களுக்கு எதற்கும் கேட்டதே கிடையாது. அவர் உண்மையில் அவருடைய உயரம் மிக அதிகம். அவர் தன்னை எப்போதுமே கொஞ்சம் கீழே வைத்துக் கொள்கிறார். அது போன்ற ஒரு நல்லோர் இருக்கக்கூடிய சபையில் பேசுகிற இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம், அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியை எழுத்தாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த 10ஆம் தேதிக்கு என்ன சிறப்பு என்றால், அன்றுதான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படும் போது உலகின் எந்த தேசத்தை சேர்ந்த ஒரு படைப்பாளி அங்கீகாரம் பெறுகிறார் என்று அந்த விருது கிடைத்த மறுநாள் அவர் உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளராக அங்கீகரிக்கப்படுவார். எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை, வருத்தம் என்ன என்றால், அந்த பட்டியலில் இதுவரை ஒரு தமிழ் எழுத்தாளர் பெயர் இடம்பெறவே இல்லை. 120 ஆண்டுகளாக இலக்கியத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து தாகூர் தான் அதை வென்றிருக்கிறார். வேறு எவருக்கும் அந்த பட்டியலில் இடமில்லை. ஆனால் உலக இலக்கியத்தில் அந்த நோபல் பரிசு பெற்ற படைப்பாளிகளுக்கு நிகரான படைப்பாளிகள் தமிழில் இருக்கிறார்கள். கவிஞர்களாக இருக்கலாம், சிறுகதை ஆசிரியர்களாக இருக்கலாம், நாவலாசிரியர்களாக இருக்கலாம், அதற்கு தகுதியானவர்கள் தான். ஆனால் நமக்கு அந்த அங்கீகாரம் தான் கிடைக்கவில்லை. உலகின் கவனம் இன்னும் தமிழ் மீதும், தமிழ் இலக்கியத்தின் மீதும், தமிழ் படைப்பாளிகளின் மீதும் விழவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எதற்காக தெரியுமா? நாங்கள் விரும்பி படிக்கிற எழுத்தாளர்கள் யாராவது ஒருவருக்கு அது கிடைக்கும் என்றால் அது நமக்கே கிடைத்தது போலதான். அந்த எழுத்தாளரை எவ்வளவு ஆசையாக தேடி படித்திருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் அவரை விரும்பி விரும்பி படித்திருக்கிறோம், அவருக்கு கிடைக்காதா என்று பட்டியலில் பார்ப்போம். இந்த ஆண்டு கூட 4 பேர்களை சொல்றாங்க, அவர்களில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்று. அந்த 4 பேர்களுக்கும் என்ன சிறப்பு தெரியுமா? 4 பேருமே நாவலாசிரியர்கள் தான். உலகில் நோபல் பரிசு பெற்றவர்களில் 120 பேரில் 68 பேர் நாவலாசிரியர்கள். அப்படின்னா நாவலாசிரியர்களுக்குத்தான் நோபல் பரிசு கிடைக்கிறது. நாவல் தான் கொண்டாடப்படுகிறது. நாவல் தான் சர்வதேச அளவில் விரும்பி வாசிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹாரி போட்டர் என்ற ஒரு நாவல் வெளியானது. குழந்தைகள் விரும்பி படித்தார்கள். பள்ளி மாணவர்கள் எல்லாம் தன் பையில பாட புத்தகத்துக்கு நடுவில் இந்த ஹாரி போட்டரை வைத்துக் கொண்டு போய் படித்தார்கள். தமிழில் வெளியாகி அது ஒரு பெரிய வரவேற்பை பெறலை. ஆனால் ஆங்கிலத்தில் பெரிய நூல், 600-700 பக்கங்கள் கொண்ட ஒரு நீண்ட வரிசை உள்ள நூல். அந்த நூலை வாங்கி படிப்பதற்கும் ஆசையாக அதை பற்றி பேசுவதற்கும் பிள்ளைங்க எல்லாம் விரும்பினாங்க. அந்த புத்தகம் வெளியாகுவதற்கு முன்பாக முன்பதிவு செய்யப்பட்டது. புத்தக கடையில் காலையில் அந்த புத்தகம் கிடைக்கும் என்ற அறிவிப்பு வெளியான போது விடிகாலை 4 மணிக்கு புத்தக கடையில் வரிசையில் நின்றார்கள் பிள்ளைகள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பெங்களூரில், கல்கத்தாவில், மும்பையில் என்று இந்தியா முழுவதும் புத்தக கடைகளின் வாசலில் கடை திறப்பதற்கு முன்பாக புத்தகத்திற்கு முன்பதிவு செய்தவர்கள் நின்றார்கள். இதே போல முன்பதிவு செய்தவர்கள் வரிசையில் இங்கிலாந்தில் வந்து நின்றவர் இங்கிலாந்தினுடைய ராணி. அவரும் வரிசையில் நின்று அந்த நூலை வாங்குவதற்காக நின்றார் என்கிறார்கள். ஒரு நாவலை வாங்குவதற்குத்தான் உலகத்தில் புத்தக கடையினுடைய வாசலில் போய் நிற்கிறார்கள். அப்படியே உடனே படிச்சிடணும், இன்றைக்கே அந்த நாவலை வாங்கி படிச்சிடணும். அது திரைப்படமாக வந்தது, பல கோடி பிரதிகள் வித்திருக்குங்கிறாங்க. உண்மையில் அதனுடைய கணக்கு அவர்களுக்கு தெரியல. அதை எழுதியவர் ஒரு பெண் எழுத்தாளர். அவர் இன்று பிரிட்டனில் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை சொந்தமாக வாங்கி அரண்மனையில் வசிக்கிறார். ஒரு எழுத்தாளர் ஒரு அரசரை போல வாழ்வார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்கூட பார்க்கிறோம். அது எப்படி கிடைத்தது என்றால், நாவலுக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய வரவேற்பு. அதிலும் கூட ஒரு நாவல் வெளியாகிறது என்றால் அந்த நாவலை காத்திருந்து வாங்கணும், படிக்கணும், விவாதிக்கணும். உடனடியாக நாவல் புகழ் பெறுகிறது. புகழ் பெற்ற உடனே 32 மொழிகளில் அந்த நாவல் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பின்பு அது திரைப்படமாகிறது, தொலைக்காட்சி தொடராகிறது, அதை மேடை நாடகமாக்கிறார்கள். நாவல் என்பது உலகம் முழுவதும், தமிழில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே விரும்பி படிக்கக்கூடிய ஒரு வடிவம். ஒரு காலத்தில் இந்த இடம் எதற்கு இருந்தது என்றால் கவிதைக்கு இருந்தது. உலகம் முழுவதும் கவிஞர்கள் கொண்டாடப்பட்டார்கள், கவிதைகள் கொண்டாடப்பட்டன. கவிஞர்களுக்குத்தான் இலக்கியத்தினுடைய உயரிய இடம். எல்லா இலக்கிய வடிவங்களும் கவிஞர்களுக்கு கீழே தான்.
ஆனால் நம் காலத்தில் கவிஞர்களுக்கு அந்த இடம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் போன்ற ஒரு மொழியில் ஒரு கவிஞருடைய 100-200 பிரதிகள் விற்பதே கடினம். 1000-2000 விற்றாலே சாதனை. இது தமிழுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே கவிதை நூல்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் நாவல்களுடைய விற்பனையை பற்றி ஒரு பட்டியலை நேற்று இரவு பார்த்தேன். புகழ்பெற்ற நாவல்கள் எல்லாமும் 2 கோடி, 3 கோடி, 5 கோடி பிரதிகள் விற்பனையாகின்றன. அதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு தமிழ் எழுத்தாளனாக நம்முடைய எல்லையே 1000 பிரதிகள் தான். 10 கோடி புத்தகங்கள் ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் விற்பனையாகி இருக்கிறது என்ற செய்தியை படிக்கும்போது 10 கோடி மக்களுடைய வீட்டில் ஒரு நாவலுக்கு இடம் இருக்கிறது. அவ்வளோ பேர் படிக்கிறார்கள், அவ்வளோ பேர் கொண்டாடுகிறார்கள், அவ்வளோ பேர் நாவலை விரும்புகிறார்கள் என்றால் நாவல் தான் உலகத்தினுடைய இலக்கியத்தினுடைய உன்னத இடம். ஒரு எழுத்தாளர், அதுவும் ஒரு சிறுகதை ஆசிரியராக தொடங்கியவர், எப்படியாவது ஒரு நாவலை எழுதி நாவலின் வழியாக கவனம் பெற வேண்டும், புகழ்பெற்ற நாவலாசிரியராக வேண்டும் என்பார். உலகின் தலை சிறந்த 10 எழுத்தாளர்களை பட்டியலிட்டால் எல்லோரும் நாவலாசிரியர்கள். டால்ஸ்டாய் நாவலாசிரியர், தஸ்தாவஸ்கி நாவலாசிரியர், தாமஸ் மன் நாவலாசிரியர், ஆல்ஃபிரட் கேமியோ நாவலாசிரியர், கெப்ரியல் கார்சியா மார்க்வைஸ் நாவலாசிரியர், இப்படி யாரை சொன்னாலும் அவர்கள் எல்லாம் நாவலாசிரியர்கள். ஒரு இலக்கிய வடிவத்திற்கு எதற்கு இவ்வளவு புகழ், இவ்வளவு பெயர், இவ்வளவு விற்பனை, இவ்வளவு பரந்த வீச்சு என்றால் அந்த வடிவம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை போல. உங்கள் வாழ்க்கையை சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, யார் கேட்கிறார் என்பதற்கேற்ப பதில் சொல்லுவீங்க. ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக சொல்லிவிட முடியாது. சென்ற ஆண்டு இதே அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நார்வேயை சேர்ந்த ஒரு எழுத்தாளரான ஜான் ஃபோஸ் என்றவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். ஒரு நாவல் என்று சொல்லக்கூடாது, 7 தொகுதிகள் கொண்ட ஒரு நாவல். ஒவ்வொரு தொகுதியும் 300-400 பக்கங்கள் கொண்ட ஒரு நீண்ட நாவல். இந்த 7ஐயும் சேர்த்து அவர்கள் செப்பட்டாலஜி என்று சொல்றாங்க. 7 தொகுதிகள் கொண்ட ஒரு நாவல் அது. அந்த நாவலுக்கு என்ன சிறப்பு என்றால், இந்த 7 நாவலும் சேர்ந்து ஒரே ஒரு வாக்கியம். ஒரு வாக்கியத்தை முதல் நாவலில் தொடங்கி 7வது தொகுதி நாவலில் தான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் எழுத்தாளர். முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு வாக்கியத்தை எவ்வளவு நீளம் எழுதிவிட முடியும் உங்களால்? ஒரு பக்கம் எழுதலாம், 2 பக்கம் எழுதலாம், 5 பக்கம் எழுதலாம். 7 தொகுதிகள் கொண்ட நாவலாக ஒரே ஒரு வாக்கியத்தை ஒருவர் எழுதுகிறார் என்றால் அது நாவலால் மட்டும்தான் சாத்தியம். வேறு இலக்கிய வடிவத்தில் சாத்தியமே இல்லை. இன்னொன்று, ஒரு வாக்கியத்தை 7 தொகுதிகள் எழுத வேண்டும் என்றால் அந்த எழுத்தாளர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். ஒவ்வொரு கமாவும் வெறும் கமா இல்லை. படிப்பவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? தண்ணீருக்குள் போவது போல மூச்சு முட்டிடும். ஏன் ஒவ்வொரு பத்தியமாக பிரிக்கிறோம் என்றால், ஒவ்வொரு பத்தி முடித்தவுடனே நீங்கள் ஒரு ஷார்ட் பிரீத் என்று சொல்லக்கூடிய சிறிய மூச்சை விட்டு வாங்குவீங்க. நீண்ட பக்கம், ஒரு பக்கம் முழுவதும் ஒரே வாக்கியமாக இருந்தால் படிச்சுட்டு போகும்போதே களைப்படைஞ்சிடுவீங்க. பாதியில் உங்கள் கண் பக்கத்தை விட்டு வெளியே வந்துடும். ஆனால் இவர் மிக நீண்ட வாக்கியம். அந்த வாக்கியம் 7 தொகுதிகளாக நீண்டு செல்கிறது. இவர் ஒரு அடிப்படையில் நாவலாசிரியரா என்றால் நாடக ஆசிரியர். அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி ஒரு முற்றுப்பெறாத நீண்ட வாக்கியத்தை கொண்டு நாவல் எழுதினீர்கள் என்று கேட்டால் அவர் சொன்னார், என் வாழ்க்கை என்பது முற்றுப்பெறாத ஒரு நீண்ட வாக்கியம். வாக்கியம் முடிந்து போனால் வாழ்க்கை முடிந்து போயிடும். நான் பிறந்ததிலிருந்து என் மரணம் வரை இருக்கக்கூடிய என் வாழ்க்கை என்பது ஒரு மிக நீண்ட வாக்கியம். அந்த வாக்கியத்தை அப்படியே நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கிறேன். உண்மைதான் நண்பர்களே. நீங்கள் யார் கேட்டாலும் சின்னதாக உங்கள் வாழ்க்கையை சொல்கிறேன். கேட்பவரை பொறுத்து, சூழலை பொறுத்து, சந்தர்ப்பத்தை பொறுத்து உங்கள் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை சொல்கிறீங்க. நாவல் என்பதும் வாழ்க்கை வரலாறு என்பதும் வேறு வேறு அல்ல. வாழ்க்கை வரலாறை எழுதுகிற மனிதனுக்கு சான்றுகள் இருக்கின்றன. இந்த மனிதன் இங்கே பிறந்தான், இங்கே வாழ்ந்தான், இங்கே கல்வி பயின்றான், இங்கே இறந்தான் என்ற சான்றுகள் இருக்கின்றன. அவனுடைய கல்லறையை நீங்கள் நேரில் பார்த்திட முடியும். அவன் பிறந்த வீட்டிற்கு உங்களால் சென்று பார்த்து விட முடியும். ஆனால் கற்பனையில் உதயமாகிற நாவலினுடைய கதாபாத்திரங்களுக்கு அவர்கள் பிறந்ததும் தெரியும், இறந்ததும் தெரியும், சான்றுகள் கிடையாது. நீங்கள் என்றாவது ஒரு நாவலில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தமிழினுடைய நாவலில் ஒன்று மோகமுள். மோகமுள்ளில் இருக்கக்கூடிய பாபு எங்கே இறந்தார் என்று நாவலில் பார்க்க முடியுமா? அல்லது அதில் வரக்கூடிய ஜமுனாவுக்கு எந்த வீட்டில் வசித்தார் என்று ஏதாவது ரேஷன் கார்டு இருக்கா? எதுவும் இல்லை. அப்படி என்றால் நம் வாழ்க்கையை போன்ற ஒன்றை ஒரு படப்பாடி உருவாக்குகிறான். அது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசுவதாக இருக்கும். பேசுவதாக மட்டுமில்லாமல் நம் வாழ்வில் நாம் பார்க்க தவறிய, நாம் அறியாத, இன்னும் சொல்ல போனால் நிறைய நேரங்களில் நம் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதில் உண்மையானது தானா
என்ற ஒரு விசாரணையை நாவல் மேற்கொள்கிறது. நாவல் தத்துவத்தை பேசுகிறது, வரலாற்றை பேசுகிறது, நினைவுகளை பேசுகிறது, சமகால பிரச்சனையை பேசுகிறது. நாவல் தொட்டு பேசாத பிரச்சனை என்ற ஒன்றே இல்லை. அது இனி வரப்போகிற எதிர்கால தலைமுறையினை பற்றியும் கூட நாவல் எழுதுகிறார்கள். அதற்கு அறிவியல் புனைகதை நாவல் என்று பெயர், சயின்ஸ் ஃபிக்ஷன். அப்படின்னா நாவலால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இவ்வளவு புகழ்பெற்ற வடிவம் எப்படி இவ்வளவு புகழ்பெற்ற வடிவம் ஆகியது? யார் இதை தொடங்கினார் என்று பார்த்தால் 1508 ஆண்டில் ஜப்பானில் லேடி முராசாகி என்ற ஒரு பெண் தான் உலகின் முதல் நாவலாசிரியர். நாவல் எழுதுவதில் எவ்வளவு பெரிய படைப்பாளிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் நாவல் ஏன் ஒரு பெண்ணால் தொடங்கப்படுகிறது என்றால், பெண்களால் தான் நினைவுகளை காப்பாற்றவும், நினைவுகளை கோர்க்கவும், நினைவுகளுக்கு வடிவம் கொடுக்கவும் தெரியும். இந்த லேடி முராசாகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜப்பானிய பெண் தன் அரண்மனையில் பார்த்த, தன் சின்ன வயதிலிருந்து தான் அனுபவித்த விஷயங்களிலிருந்து, தன்னுடைய கணவன், அன்றைய ஆட்சி, அன்றைய அரசமைப்பு, அங்கிருந்த அரண்மனை வாழ்க்கை எல்லாவற்றையும் தொகுத்து, பிரிவு துயர் எவ்வளவு முக்கியமானது, எப்படியெல்லாம் பிரிவால் வாடுகிறார்கள் என்பதையெல்லாம் தொகுத்து அவர் கெஞ்சி கதை என்ற ஒரு நாவல் எழுதினார். அதுதான் உலகின் முதல் நாவலாக கருதப்படுகிறது. அதிலிருந்து தான் நாவல் புகழ்பெற்றது. இந்தியாவிற்கெல்லாம் நாவல் வந்து ஒரு 100 வருடம் 150 வருடம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அதிலும் கூட இந்த நாவல்கள் முதல்ல வங்கத்திற்குத்தான் வந்தது. வங்காளத்தில் தான் இந்தியாவின் புகழ்பெற்ற ஆரம்ப கால நாவல்கள் எழுதப்பட்டது. தமிழுக்கு அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கு. 100 வருடக்குள் எத்தனை தமிழில் நாவல்கள் வந்துருச்சு, எவ்வளவு வித்தியாசமான நாவல்கள். நிறைய நேரங்களில் நான் என்னுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நாவல்கள் வரிசையை பார்த்தால் தெரியும், எல்லா மாவட்ட வாழ்க்கையும் தமிழில் எழுதப்பட்டது. எத்தனையோ விதமான வரலாற்று புனைவுகள் தமிழில் இருக்கு. இதே போல இந்தியாவினுடைய நாவல்கள் என்று பார்த்தால் அவ்வளவு மகத்தான நாவலாசிரியர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நினைவிடம் இருக்கிறது, சிலை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவதாஸ் என்று நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை தெரியாதவரே கிடையாது. அது திரைப்படமாக வந்து வெளியானது. இந்தியா பூரா தேவதாஸ் போன்று காதல் தோல்வி அடைந்தவர்கள் இருந்தாங்க. ஆனால் அது ஒரு வங்க நாவல் என்றோ, அந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகன் தான் தேவதாஸ் என்றோ தெரியாது. இந்தியாவில் எங்கே காதலில் தோல்வியுற்றாலும் அவன் தேவதாஸ் தான். அவன் காதலிக்கிற பெண் பாருதான். அப்படின்னா ஒரு இந்தியாவிற்கு அத்தனை மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காதல் கதையை அவர் எழுதியிருக்கிறார். இந்தியாவினுடைய மகத்தான நாவல்களை ஏன் பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா, இந்திய இலக்கியத்தினுடைய செழுமையான பகுதி கவிதையில் ஒரு பக்கம் இருக்கிறது என்றால் அதற்கு இணையாக நாவலில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்தியாவினுடைய குறுக்கு வெட்டில் இருந்து நடந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன், ஆனால் வரலாற்று பாடத்தில் அல்ல. நான் ஒரு வரலாற்று பாடமாக நாவல்களை புத்தகத்தை படிக்க விரும்பல. கதையாக எனக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நினைவு திரட்டையும் ஒரு கதையாக நான் படிக்க விரும்புகிறேன் என்றால் உங்களுக்குத்தான் அந்த நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு இந்திய நாவலை படிக்க தொடங்கும் போது இந்தியாவினுடைய வேறு வேறு காலகட்ட வாழ்க்கையை, வேறு வேறு பிரதேசத்தில் வசித்தவர்களை, அங்கு மக்கள் சந்தித்த துயரங்களை, இந்தியாவில் நடந்த அரசியல் மாற்றத்தை, போராட்டங்களை, வீழ்ச்சியை, வெற்றியை எல்லாம் இந்திய நாவல்கள் பேசுகின்றன. நான் என்னுடைய 20 வயதுகளில் இந்த ஒரு என்னுடைய கிராமத்தினுடைய நூலகத்தில் அமர்ந்த அந்த நூலகத்தினுடைய 2 அடுக்குகளில் இந்த நாவல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து படிப்பேன். வங்கத்தினுடைய நாவல்கள் படிப்பேன், மராத்தி நாவல்கள் படிப்பேன், பஞ்சாபி நாவல் படிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திற்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களோடு தங்கி வந்தது போன்ற ஒரு அனுபவத்தை அது தரும். நிறைய நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை பழக்கும் போது இது நம்ம வாழ்க்கையாச்சே, இங்கே நடக்கிறதே, என் ஊரில் இருக்கிறதே, எனக்கு தெரியுமே, ஆனால் வங்கத்தில் நடப்பது போலல்லவா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கை இடம்தான், பேர் தான் மாறி இருக்கிறதே ஒரே வாழ்க்கை தான், ஒரே கஷ்டங்கள் தான், ஒரே போல பிரச்சனைகள் தான், தீர்வுகள் தான் மாநிலத்துக்கு தக்க வேறையா இருக்கு. மனிதர்கள் தான் தீர்வுகளை வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறார்கள்னு தெரிஞ்சது. அப்படி நான் படித்த எல்லா நாவல்களையும் பின்பு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க தொடங்கி என் வீட்டிலே நான் இந்திய இலக்கியத்துக்கென்று ஒரு பெரிய நூலகத்தினுடைய ஒரு பிரிவையே வைத்திருக்கிறேன். அதில் நிறைய நாவல்கள் இருக்கு. அப்பப்போ எனக்கு எப்பெல்லாம் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன், ஏதோ ஒரு நாவலை எடுப்பேன், திரும்பி படிப்பேன். 20 வயதில் நான் ஒரு நாவலை படித்த போது அடைந்த அதே வியப்பை இப்போவும் அடைகிறேன். அந்த நாவல் பழைய நாவலாக மாறவே இல்லை. 30 ஆண்டுகள் எனக்குத்தான் வயது கடந்திருக்கிறதே தவிர நாவல் அப்படி இருக்கு.
நான் படிப்பதற்கு, நான் பிறப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட நாவல்கள் அது. எப்படி அந்த நாவலுக்கு இருக்கிறது என்றால், நாவலுக்குள் இருக்கக்கூடிய உயிரோட்டம், அதனுடைய ஜீவன் அப்படி இருக்கு. வெளிச்சம் போன்றது தான். வெளிச்சத்திற்கு வயதாவதே கிடையாது. எந்த சுடருக்கும் அந்த சுடரை பார்த்து இத்தனை வயது அந்த சுடருக்கு என்று கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நாவலுக்குள் ஒரு சுடர் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. நான் படிக்கும் போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் தான் அந்த மனிதர்களை பார்க்கிறேன். அப்படி என் விருப்பத்திற்குரிய நிறைய நாவல்கள் இப்போதும் மறுபதிப்பு கண்டு வெவ்வேறு பதிப்பகங்களில் அச்சிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நாவல்களை எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும். அந்த நாவல்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலும் இருக்க வேண்டும். நீங்கள் படிப்பதோடு அந்த நாவல்களை இன்னொரு தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பில் பேசலாம் என்று நினைத்தேன். குறிப்பாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் வங்கத்தில் இருந்தே தொடங்குவோம். வங்கத்தில் தாகூர் மிகச்சிறந்த கவிஞர், ஆனால் அவர் ஒரு நல்ல நாவலாசிரியர். மிகச்சிறந்த நாவல்களை எழுதியிருக்கிறார். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற இயக்குனர் சத்யஜித் ரே அவருடைய முதல் படம் பதேர் பாஞ்சாலின்னு ஒரு திரைப்படம் எழுதார். அந்த பதேர் பாஞ்சாலிங்கிற திரைப்படம் விபூதி பூஷன் பந்தோபாத்தியா என்பவர் எழுதிய நாவல், தமிழில் கிடைக்குது. நீங்கள் பதேர் பாஞ்சாலி என்ற ஒரு நாவலை வாங்கி படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அது திரைப்படமாக இருக்கு, திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த திரைப்படம் எவ்வளவு மேதமையால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்தாளன் அதை விட பல மடங்கு எவ்வளவு எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஒரு பதேர் பாஞ்சாலி நாவல் தமிழ்லேயே வாசிக்க கிடைக்கிறது. அது இந்தியாவினுடைய தேசிய விருது பெற்ற திரைப்படம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு மூலமாக இருந்த நாவல் நமக்கு தமிழில் கிடைக்கிறது. நீலகண்ட பறவையை தேடி என்ற ஒரு நாவல் இருக்கு. நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் உடனே வாங்கிருங்க. ஏனென்றால் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாவல்களில் ஒரு நாவல் நீலகண்ட பறவையை தேடி. அதை எழுதியவருடைய பெயர் அதின் பந்தோபாத்தியாயா. அவர் அதை ஒரு சிறுகதைகளாக எழுதினார். 20 சிறுகதைகளை எழுதி பின்பு அதை ஒரு நாவலாக மாற்றி எழுதினார். அந்த நாவலை போல வியப்பூட்டக்கூடிய ஒரு நாவலை நான் படித்ததே கிடையாது. நாவல் ஒரு வங்காளத்தினுடைய கிராமத்தில் நடக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், வசதியானவர், வெளிநாட்டு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார், காதலிக்கிறார். அந்த காதல் நிறைவேறாமல் போய் அதில் பித்து மனநிலை கொண்டு அந்த பித்தினுடைய வடிவமாக காதலையே ஒரு நீலகண்ட பறவையாக காணுகிறார். அந்த பறவை அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது, அவரால் மட்டுமே பார்க்க முடிகிறது. காதல் என்ற ஒரு நீலகண்ட பறவையை பற்றிய அந்த நாவல் என்பது தமிழில் நான் அல்ல, என் முன்னோடிகள் அத்தனை படைப்பாளிகளும் வியந்து பேசுகிற நாவல் அது. இனி வரப்போகிற ஒரு படைப்பாளி யாராவது ஒருவர் நாவல் எழுத விரும்பினாலும் அவர் நீலகண்ட பறவையை படிங்கன்னு சொல்லுவேன். இன்னொரு நாவல் இருக்கிறது நண்பர்களே, அது 2500 வருட இந்திய வரலாறை ஒரே நாவலில் படிக்கலாம். அந்த ஒரு நாவலை நீங்கள் படித்தால் 2000 ஆண்டுகள் அந்த நாவலுக்குள்ளாடி இருக்கு. அது எப்படி இருக்கு? நான் வரலாறை படித்தவன் என்ற முறையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளவு இந்தியாவில் நடந்திருக்கு. ஆனால் அத்தனையும் ஒருவர் ஒரே நாவலுக்குள் அப்படி கொண்டு போறார். அவர் சொல்லுகிறார், அந்த நாவலுடைய பெயர் அக்னி நதி. அந்த நாவல் சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நாவலை எழுதியவருடைய பெயர் குர் அதுல்துன் ஜன் ஹைதர் அப்படின்னு ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க உருது மொழியில் எழுதியிருக்காங்க அந்த நாவலை. இந்த அக்னி நதியினுடைய நாவலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காலம் என்ற ஒரு பெரிய நதி தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த காலம் என்ற நதியினுடைய படித்துறைகளில் வேறு வேறு படித்துறைகளில் வேறு வேறு மாநிலத்தில் நாம் வசிக்கிறோம். அந்த நதி முடிவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நாவல் எங்கே தொடங்குகிறது? புத்தர் இறந்து 80 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த நாவல் தொடங்குகிறது. புத்தரனுடைய புகழ் இந்தியா பூரா பரவ தொடங்குகிறது. எல்லோரும் புத்த சங்கத்தில் சேர்கிறார்கள். ஏராளமான பேர் புத்தரை பற்றி பேசுகிறாங்கிற போது ஒரு இளைஞன், அவன் பெயர் கௌதம நீலாம்பரன் சொல்லப்படக்கூடிய இளைஞன், அவன் புத்தனுடைய பாதையில் நடந்து தானும் ஒரு துறவியாகி புத்த பிக்குவாக விரும்பி போகிற ஒரு இளைஞன். அந்த நாவலுடைய முதல் வரியிலேயே அந்த கௌதம நீலாம்பரன் சிராவஸ்திங்கிற நகரத்துக்கு போவதில் தான் தொடங்குகிறது. அந்த சிராவஸ்திக்கு போகக்கூடிய கௌதம நீலாம்பரன் எல்லோரையும் பார்க்கிறான், தத்துவ வாதம் பண்ணுகிறான், பௌத்தரை பற்றி பேசுகிற விஷயத்தில் எல்லாம் ஈடுபடுகிறான். அவனுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் 65 சமயங்கள் இருந்தது, 1 2 அல்ல, 66வது புதிய சமயம் உருவாகி இருக்கிறது. அதன் பெயர் புத்தர் உருவாக்கிய சமயம் என்கிறார்கள். அந்த நாவலையே என்னன்னா, தொடங்கிய உடனே ஒரு விவாதத்துக்கு போயிடும். அந்த நாவலில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த புத்தர் ஒரு மோசமான மனிதர், இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோங்கிறார்.
இவன் கேட்கிறான், ஏன் புத்தர் மீது உங்களுக்கு கோபம்? அதற்கு அவர் சொல்லுகிறார், புத்தரை நம்பி இந்த பெண்கள் வீட்டை விட்டு துறவத்திற்கு போகிறார்கள். வசதியான பெண், வீட்டைச் சேர்ந்த பெண் தன்னுடைய தலையை எல்லாம் மொட்டை எடுத்துக்கொண்டு துறவு வாழ்க்கைக்கு போகிறாள். நான் கேள்விப்பட்டேன், ஒரு மகாராணியே தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியேறி புத்த சங்கத்தில் சேர்ந்து துறவியாகிறாளாமே. இந்த பெண்களுக்கு அப்படி என்னதான் புத்தர் தருகிறார்? எந்த ஞானத்தை பெண்கள் புத்தரிடம் இருந்து பெறுகிறார்கள் என்று தெரியவில்லை. நாங்கள் எவ்வளவு உயர்வான விஷயங்களை எல்லாம் சொல்கிறோம், எங்களை விட புத்தர் ஏன் உயர்வானவராக அவர்களுக்கு தெரிகிறார் என்ற போது அந்த கௌதம நீலாம்பரனே சொல்கிறார், நீங்கள் தராத சுதந்திரத்தை புத்தர் அவர்களுக்கு தருகிறார். சுய சிந்தனை உள்ளவராக அவர்களை நினைக்கிறார். இன்னும் ஒன்று புத்தர் சொல்கிறார், ஆண் பெண் என்றெல்லாம் பேதம் இல்லை. சுதந்திரத்தினுடைய பாதையில், ஞானத்தினுடைய பாதையில் நடக்க விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் தன்னை பின்தொடரலாம் என்று சொல்கிறார். இந்த பெண்கள் ஒன்றும் ஏமாந்தவர் பின்னால் போகவில்லை, அறிந்து சுய முடிவெடுத்து இந்த வாழ்வினுடைய எல்லா இன்பங்களையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டல்லவா புத்தரின் பின்னால் போகிறார்கள் என்று. அன்று அல்ல, உலகம் முழுவதும் இன்றும் பெண்கள் தான் புத்தரை நோக்கி முதல்ல போறாங்க. அவர்களுக்கு தெரிகிறது புத்தரிடம் இருக்கக்கூடிய கருணையும் அன்பும் ஞானமும் வெறும் ஒரு ஞானியிடம் தெரியக்கூடிய குணங்கள் மட்டுமல்ல, அது ஒரு உலகத்திற்கே வழிகாட்டுகிற வெளிச்சம் என்று. அந்த நாவலில் கௌதம நீலாம்பரன் சொல்லுவான், இன்று நீங்கள் பார்ப்பது இதனுடைய தொடக்கம்தான். உலகில் இன்னும் புத்தர் நீண்ட தூரம் போகிறார், நிறைய இடங்களை சென்று சேரப்போகிறார் என்று. அது உண்மை. இன்று நீங்கள் ஜப்பானுக்கு போனால், சைனாவுக்கு போனால், கொரியாவிற்கு போனால், மலேயாவுக்கு போனால், எங்கு பார்த்தாலும் புத்த ஆலயங்கள், புத்தருடையது. இந்தியாவிலே கூட இந்த நூற்றாண்டில் மிக அதிகமாக புத்தரை பேசுகிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 2000க்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு அலை என பௌத்தமும் பௌத்தம் சார்ந்த கருத்துக்களும் மேலோங்கி வந்திருக்கு. ஏனென்றால் பௌத்தம் ஆதி சமய பிரிவினைகள் எல்லாம் வேண்டாம் என்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய அறிவு விவாதத்தை முதன்மைப்படுத்துகிறது. அதைத்தான் அக்னி நதியில் வரக்கூடிய கௌதம நீலாம்பரனும் முன்வைக்கிறான். அவனும் பேசுகிறான். அந்த நகரத்தில், அந்த சிராவஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தை நோக்கி போகிறாங்க. அங்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் இவர்கள் வாழ்க்கை மாறும் போதும் இப்படி ஒருத்தன் வந்து அவன் ஞானியாக பாதையில் நடந்து நட்பை பெற்று வழியில் பெண்களை பார்த்து அந்த பெண்ணோட காதலுற்று அவன் போகிறான். அப்படியே ஒரு மடிப்பு போல, ஒரு அலை உள்ளே வந்து திரும்பி போவது போல இவர்கள் வாழ்க்கை மறைந்து இன்னொருவருடைய வாழ்க்கை வந்துடும். அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்ந்த கையால் தான் அப்படியெல்லாம் ஒரு நாவல் எழுத முடியும். அந்த குரு அதல்துன் ஜன் ஹைதர்ங்கிற அந்த அம்மா ஆக்ஸ்போர்டில் படித்தவங்க. அவருடைய தந்தை தாய் இருவருமே எழுத்தாளர்கள். அவர்கள் வீட்டில் இவரை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார். உருது இலக்கியத்தினுடைய மகத்தான படைப்பாளி அவர். நோபல் ஞானபீட பரிசு பெற்றிருக்கிறார். இந்த நாவல் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளிலும் வந்திருக்கு. ஒரு ஞானத்தை தேடி புறப்பட்ட ஒருவன் முதல் அத்தியாயத்தில் அவன் கதாநாயகனாக போறான். அவன் கண்கள் வழியாக அந்த நூற்றாண்டினுடைய மனிதர்கள் சொல்லப்படுகிறார்கள். 2-3 அத்தியாயங்கள் கடந்தால் அவன் முதுமையில் அடையாளமற்றவனாக இன்னொரு படித்துறையில் நின்றிருப்பான். யாரோ ஒருவர் கடந்து போகும்போது கேட்பாங்க, உங்க பேரு அப்படின்னு. அந்த பேரை சொல்லுவான். ஒரு காலத்தில் இவனுடைய பயணத்தில் இருந்தான், இன்று இவனை கடந்து போகிற தலைமுறை வந்துருச்சு. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் ஞானம் பெற்றவராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், காலம் உங்களுக்கான இடத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல கரை சேர்த்திட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பழைய மாளிகைகளை, பழைய வீடுகளை, பழைய மனிதர்களுடைய புகைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றுலாம் ஆயிட்டாங்க. அந்த வீடுகளை கடந்து போகும்போதெல்லாம் நமக்கு மனதில் துக்கம் வரும். இவ்வளவு பெரிய வீடு அது, இந்த வீட்டில் வசித்த மனிதர்கள், அவருடைய சந்தோஷம், சிரிப்பொலி எல்லாம் இல்லை. யாருக்கும் காலம் எந்த சலுகையும் காட்டாது. அது கடந்து செல்லும் போது உங்களை அடித்து செல்ல போகிறது என்றால் அடித்து போய்கிட்டே இருக்கும். அப்படி இந்த ஞானத்தை தேடி சென்றவனுடைய பாதையில் போயிட்டே இருக்காங்க. இவன் இளமையில் பார்த்தான் ஒரு பெண்ணை. அவள் ஒரு நடனக்காரி, மிக அழகான பெண். அவள் பல்லக்கில் வருவதை பார்ப்பதற்கு அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அவள் ஒரு பேர் அழகி. அவளுடைய லக்னோவில் இருக்கக்கூடிய அவளுடைய ஆடல் அரங்கத்தில் நடனம் பார்ப்பதற்கு அவ்வளவு வசதியானவர்கள் வருவாங்க. அவளுடைய கடைக்கண் கணக்கு தெரிந்து விடாதான்னு நினைப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகி அவள். அவள் சொல்றா, என் வீட்டின் வாசலில் யானை இருக்கும், எப்போதும் பல்லக்கில் தான் வருவேன், வீட்டில் தங்க காசுகளை என் முன்னால் இறைப்பார்கள் என்று. அவ்வளவு ஒரு யவனத்தோடும் அவ்வளவு பேரழகோடும் இளமையோடும் இருந்த பெண் 2-3 அத்தியாயம் தாண்டினால் அதே ஒரு ஆள் நடந்து போகும்போது ஒரு பெண், அதுவும் என்ன மாதிரியான பெண்,
வாழ்வில் நொடித்து ஒன்றுமில்லாமல் போய் கிழிந்த ஆடைகளை உடுத்தி வயதாகி பல் உதிர்ந்து இந்த வாழ்க்கையினுடைய கடந்த கால துயரங்களை எல்லாம் மறக்க வேண்டும் என்பதற்காக போதை மருந்து அபின் அப்படின்னு சொல்லக்கூடிய போதை மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பழசு ஞாபகமே படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அதை உண்டுகிட்டு தெருவில் போகிறவரிடமெல்லாம் கை நீட்டி காசு கேட்கிறார். அப்படி ஒரு பெண் காசு கேட்கும்போது இந்த கதையின் முன்னால் இவளை பார்ப்பதற்காக இளமையில் நின்ற வரிசையில் நின்ற ஒருவன் இப்ப கடந்து போறான். அவனுக்கும் வயசாயிருச்சு. அவன் அந்த குரலை கேட்கிறான். இந்த நம்மிடம் காசு வேண்டும் என்று கேட்கக்கூடிய குரலை எங்கோ கேட்டிருக்குமே, இது யாரோ ஒருவருடைய குரலாயிட்டேன்னு அவளை பக்கத்தில் வர சொல்லி பார்க்குறான். இங்கே வாமா அப்படின்னு அந்த கிழவி வந்து நிற்கிறான். அவளிடம் கேட்கிறான், அந்த புகழ்பெற்ற ஆடல் அழகி சம்பா நீதானா அப்படின்னு. அவள் சொல்றா, அதெல்லாம் நினைவுபடுத்தாத, நான் தான் அவள். லக்னோவிலேயே மிகப்பெரிய பாடகி, மிகப்பெரிய ஆடல் அரசி, அந்த நகரமே என்னை காண காத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு இரக்கமற்றது பாரு, எல்லாவற்றையும் பறித்து கொண்டு என்னை வீதியில் தள்ளி வெறும் கையோடு உன் முன்னால் காசு கேட்டு நிற்கிறது. ஆனால் நான் அந்த கடந்த காலத்தை எல்லாம் இனிமேல் நினைத்து பார்க்க கூட மாட்டேன். மாட்டால் என்னால் வாழ முடியாது. இந்த நாவலை படித்து கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த வரியோடு நான் படிப்பை நிறுத்திட்டு என்னன்னா, உண்மையில் நீங்கள் கடந்த காலத்தை திரும்ப ஒரு முறை போய் வாழ முடியும் என்றால் எப்படி இருக்கும்? பலருக்கும் வேண்டாம் என்று தான் தோணும். நல்ல வேளை வந்துட்டோம். சிலருக்கு ஐயோ அந்த காலம் போல உண்டா, அந்த வாழ்க்கை போல உண்டா, அந்த இனிய நினைவு போல உண்டா, அதெல்லாம் போய்விட்டதே என்று வருந்துகிறோம். அவளும் அப்படித்தான் வருந்துறாள். வருந்திட்டு அவள் சொல்லுகிறாள், நீ என்னை இளமையில் பார்த்திருக்கிறாயா என்று. அவன் சொன்னா, உன்னுடைய வீட்டினுடைய வாசலில் வரிசையில் இருந்தவர்களில் நானும் ஒருவன். ஒரு முறை உன்னை பார்த்து விட முடியாதான் நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு உன்னை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. இதுதானா வாழ்க்கை? இவ்வளவுதானா அழகு? பேரழகிகளுக்கே இதுதான் வாழ்க்கை என்றால் ஒரு சாமானியனுக்கு எது வாழ்க்கை? அவன் சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்கல. அவ வந்து சும்மா காசு கேட்கிறா, சில்லறை காசு கொடுங்க. இவன் கை பணத்தை அப்படியே எடுத்து அவ கையில கொடுக்கிறான். அவள் வாங்கிவிட்டு அந்த பணத்தை பார்க்கும்போது இந்த எழுத்தாளர் எழுதுகிறாள், அவளால் நம்பவே முடியவில்லை. நான் கேட்டது ஒரு சில்லறை காசுகள், யாரோ ஒருவர் முழு பணத்தையே என் கையில் கொடுத்துட்டு போறார். இதை பெருந்தன்மை என்பது நினைப்பதா, அல்லது என் கடந்த காலம்தான் இந்த மனிதன் வடிவில் திரும்ப வந்து எனக்கு கொடுத்துட்டு போதா? உண்மையில் கடந்த காலம்தான் அவளுக்கு உன் புகழும் பேரும் அழகும் மறைந்திரல, உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆனால் யார் நினைவிலோ இருக்கிறது, யார் நினைவிலோ அந்த பெண் அப்படி வயது மாறாமல் அழகு மாறாமல் அப்படியே இருக்கிறார். அவன் கொடுத்த பணத்தை கொண்டு இவள் ஒரு நிமிடம் பார்க்கிறாள். இது என்னுடைய கடந்த காலம் எனக்கு கை நீட்டி கொடுத்த பரிசு. உடனே நான் என்ன பண்ணோம், உடனே நான் என்னை மறப்பதற்கு திரும்ப அபினை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில போய் படுத்துக்கணும். இப்ப இது நடந்துருச்சுங்கிறதுக்காக எனக்கு திரும்பி கடந்த காலம் கிடைக்கிறார். அவள் போன பிறகு இவன் நினைக்கிறான், இந்த வாழ்க்கையில் எதை எதையோ தேடினோம், எதை எதையோ அடைந்தோம், எதை எதையோ பார்த்தோம். ஆனால் இந்த ஒரே ஒரு காட்சி நமக்கு ஒரு உண்மையை சொல்லிடுச்சு, எல்லாமும் நிலையற்றது, எதுவும் இந்த பூமியில் நிலையானது இல்லை, எல்லாம் அழிந்து போகும், எல்லா யவ்வனங்களும் உலகிலிருந்து விடைபெறும் என்றால் இந்த வாழ்க்கை என்ன? அவர் ஒரு தத்துவத்தை பேசவில்லை, ஆனால் வாழ்வினுடைய உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதுதான் நண்பர்களே வாழ்க்கை. இப்படி ஒரு நாவலில் பேசப்பட்ட விஷயத்தை தனியாக தத்துவம் பேசுகிறது, தனியாக சமயம் பேசுகிறது, தனியாக ஆன்மீகவாதிகள் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் நாவலை எழுதிய பெண் இங்கே தொடங்கி, இங்கே புத்தரில் தொடங்கி இப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லி உடனே இங்கே அப்படி ஒரு சோகத்தில் முடிச்சிடல. அடுத்த காலம் மாறுகிறது. அப்படி தொடங்கி 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 அலை 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 என மாறி வந்து இந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் வருது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் எழுச்சி கொண்ட ஒரு இளைஞன் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான், போராடுகிறான், மக்களை திரட்டுகிறான், சுதந்திரத்தின் பெயரான். அவன் பெயரும் நாவலில் முதலில் வந்தவன் பெயரும் ஒரே பெயர். அதே நீலாம்பரன் தான் நாவலினுடைய இறுதியில் சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறான். அப்படின்னா நிறைய பெயர்கள் காலத்தில் ஒரே ஆள். இப்போ என் பெயர் என் தந்தையின் தாத்தாவினுடைய பெயர், நாளை அது இன்னொருவருடைய பெயராக மாறும். சில பெயர்கள் காலத்தில் அப்படியே இருக்கு. அந்த பெயர்களுடைய தொடர்ச்சியின் வழியாக கால மாற்றத்தை தாண்டி அந்த மனிதனும் நினைவுகளும் காப்பாற்றப்படுறாங்க. அப்போ அக்னி நதி அப்படிங்கக்கூடிய நாவலை எளிதாக படிக்க முடியுமா? நீங்கள் ஒரு துப்பறியும் கதையை படிப்பது போல, காதல் கதையை படிப்பது போல படிக்க முடியுமா என்றால் கட்டாயம் முடியாது. மாறாக கவனம் எடுத்து கொஞ்சம் ஆழ்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுகிற, இந்த வாழ்வினுடைய மேன்மைகளை காட்டுகிற, இந்திய சமுதாயத்தில் நடந்த எல்லா மாற்றங்களையும் ஆவணப்படுத்துகிற,
எதெல்லாம் நடந்துச்சோ எல்லாவற்றையும் பேசுகிறது. அதில் இஸ்லாமியர்கள் வராங்க, முகலாய படையெடுப்பு வருகிறது, வெள்ளைக்காரர்கள் வராங்க. வெள்ளைக்காரர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவனும் ஒரு இளைஞன், அவனுக்கு இந்தியாவை பற்றி தெரியாது. இந்தியாவுக்கு போனால் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இங்கே வந்து இங்கே காதலித்து இங்கே திருமணம் செய்து கொண்டு இங்கே பணம் சம்பாதித்து இங்கே வாழ்ந்து பெரும் அதிகாரத்தோடு எப்படி வெள்ளைக்காரன் நாட்டுக்கு போகிறாங்கிற கதையும் வருகிறது. அப்படின்னா நாம் கடந்து வந்த இந்திய வரலாற்றை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த நாவலில் பார்க்கலாம். அவ்வளவு புகழ்பெற்ற அந்த நாவலும் இந்தியாவில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் உன்னதமான இந்திய நாவல்களில் ஒன்று என்று சொல்லுவேன். இன்னொரு நாவல் இருக்கிறது, அது ஆரோக்கிய நிகேதனம் என்ற ஒரு நாவல். அதை எழுதியவர் தாராசங்கர் பானர்ஜி. தாராசங்கரனுடைய ஆரோக்கிய நிகேதனத்திற்கு என்ன சிறப்பு என்றால், ஒரு கிராமத்தில் பாரம்பரிய மருத்துவர் இருக்கிறார். அவர் பெயர் ஜீவன் மஷாய் என்று. அந்த ஊருக்கு ஒரு நவீன மருத்துவம் படித்தவர் வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நான் எந்த மருத்துவரிடம் செல்வது? அலோபதி டாக்டரா அல்லது ஆயுர்வேதிக் டாக்டர், சித்தா டாக்டர், மரபு வழி மருத்துவரா, யாரை பார்ப்பது? இந்த இரண்டு மருத்துவர்களுக்கு இடையில் போட்டி. இந்த மருத்துவர் அந்த மருத்துவரை சரியில்லை என்கிறார், அந்த மருத்துவர் இந்த மருத்துவரை சரியில்லைங்கிறார். அந்த ஜீவன் மஷாய் அப்படிங்கக்கூடிய மாஸ்டருக்கு, அந்த ஆயுர்வேத மருத்துவருக்கு என்ன சிறப்பு என்றால், உங்கள் நாடி துடிப்பை பிடித்த மாத்திரத்தில் என்றைக்கு எப்போது உங்களுக்கு மரணம் என்று சொல்லிவிடுவார். அவர் வெறும் உங்கள் நாடியை பார்த்து இப்போது என்ன செய்கிறது என்று சொல்கிற மருத்துவர் அல்ல. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது, எத்தனை நாள் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை நாடி துடிப்பில் கண்டுபிடித்து விடுவார் என்றால், இந்திய மருத்துவம் எவ்வளவு மேலானது! எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவ மேதைகள் எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இதை நானோ நீங்களோ இன்னொருவரோ மாற்றவே முடியாது. உங்கள் நாடி துடிப்பில், உங்கள் இரத்த ஓட்டத்தில் உங்கள் வரலாறு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது என்று. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிடல, எப்போ தூங்குனீங்க, எல்லாம் உங்கள் நாடி சொல்லிடும். அப்படி என்றால் அது வெறும் துடிப்பல்ல, உங்கள் வாழ்வினுடைய நினைவூட்டல் அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது, இவ்வளவுதான் 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 அப்படின்னு. அந்த நினைவூட்டலை சொல்லுகிற ஜீவன் மஷாய் மாஸ்டர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரிபு என்று ஒன்று இருக்கிறது என்று. என்ன ரிபு தெரியுமா? ஒரு மனிதன் எல்லா உணவு கிடைத்தாலும் ஏதாவது ஒரு உணவின் மீது கூடுதல் பற்றுள்ளவனாக இருப்பான். சிலருக்கு ராத்திரி 12 மணினாலும் அல்வா சாப்பிடுவாங்க, சிலருக்கு பஜ்ஜி எங்கே பார்த்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியாது, சிலர் காலையில் எழுந்த உடனே உளுந்த வடை சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சிலருக்கு எங்கே போனாலும் பூரி பிடிக்கும். இப்படி ஏதோ ஒரு உணவு அவர்களுக்கு எப்போது எங்கே கிடைத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் அவருடைய ரிபுவாம். ரிபு என்ன அப்படின்னா, எல்லா உணவிலும் மிக மிக பிடித்தமான உணவு அதுதான். அந்த ரிபுவை நீங்கள் விரும்பினாலும் விடவே முடியாது. மருத்துவர் சொல்லிட்டார், ஒரு 10 நாளைக்கு வடை பஜ்ஜிலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா, அப்போதான் உங்களுக்கு இதை சாப்பிட்ற ஆசை ரொம்ப வரும். என்னன்னா, எப்படியாவது ஒன்று ரகசியமாக சாப்பிட்றணும். அதிலே சொல்லுகிறார் என்னன்னா, சாப்பிடுவதற்காக அவர்கள் வந்து அந்த உணவை தயாரிக்கும் போது இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எண்ணெய் சேர்க்கக்கூடாது, சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு இவர் சொல்லுவார். நீங்கள் அதை சரியாக போட்டிருக்கீங்களான்னு சோதிச்சு பார்க்கணும்ல, உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன், அதை குடும்பம் வாங்கி சாப்பிட்ருவாராம். அந்த ஜீவன் மஷாய் சொல்லுகிறார், எது உங்கள் ரிபுவோ அதுதான் உங்கள் மரணத்திற்கு காரணமாக அமையும். உங்களுடைய கடைசி நாள் அந்த உணவில் தான் உங்களுடைய முடிவு எழுதப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒவ்வாமை உருவாகும், வயிறு கெடும், தூக்கம் கெடும், கொஞ்சம் கொஞ்சமாக நோய் முற்றி நீங்கள் மரணத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் ரிபுவை நீங்களே கைவிட வேண்டும்னு சொல்றார். எப்படி கைவிடுவது? நீங்கள் விரும்பிய உணவை ஒரு குறிப்பிட்ட வயதில் இனி போதும் என்று நீங்களே விட்டணுமா. அப்படி விடுவதைத்தான் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, காசியில் போய் பிடித்த சாப்பாடை விட்டு வந்துடணும்னு. இவர்கள் காசியில் போய் பிடித்த சாப்பாடு இல்லை, பிடிக்காத சாப்பாடை விட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம சாப்பிட்றதே இல்லையா, அங்கே போனதுக்கு எதையா விட்டுருவோன்னு. ஜீவன் மஷாய் சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த உணவை அங்கே விட்டுட்டாங்க. அந்த உணவு இனிமேல் எப்போது வழங்கப்பட்டாலும் இது எனக்கான உணவில்லை, இதை போதும் என்ற அளவு சாப்பிட்டு விட்டேன், என் மனதில் இப்போதெல்லாம் அதற்கு சஞ்சலமே கிடையாது என்ற அளவுக்கு நீங்கள் விட்டு விட்டால் உங்கள் மரணத்தை தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது, ஆனால் தள்ளி போடலாம். அப்போ ஒரு நாவல் தானே இது. தாராசங்கர் ஒரு கிராமத்தை பற்றி தானே எழுதுகிறார், வைத்தியரை பற்றி எழுதுகிறார். இவர் என்ன மருத்துவம் படித்தவரா? மருத்துவரா? ஆனால் ஒரு மருத்துவருக்கு தெரிகிற அதே அறிவு, மருத்துவருக்கு தெரிகிற அதே உடலை பற்றிய சூட்சுமங்கள்
மருத்துவருக்கு தெரிகிற உயிரினுடைய ரகசியங்கள் படைப்பாளிக்கும் தெரிஞ்சிருக்கிறது. படைப்பாளியும் அதை தன் படைப்பில் எழுதுகிறான் என்றால் இவன் மருத்துவர் தான். இந்த மருத்துவருக்கு என்னெல்லாம் உண்மை தெரியுமோ அதெல்லாம் நாவல் எழுதியிருக்கார். அதே நேரம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், ஆங்கில மருத்துவம் வந்தது. இந்த மருத்துவம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு நிறைய நோய் குணமானது. குறிப்பாக பெண்கள் பிரசவத்தில் சாகாமல் பிழைத்ததற்கு இந்த மருத்துவம் ஒரு பெரிய துணை. இல்லாவிட்டால் பிரசவத்தில் இறந்து போன பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னொன்று, குழந்தைகளுடைய பிறப்பில் நிறைய குழந்தைகள் பிறப்பார்கள், ஓராண்டு 2 ஆண்டுக்கு மேல் வாழ மாட்டார்கள். உங்கள் தாத்தாவிடம் கேளுங்கள், உங்கள் வீட்டில் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள், 2 தான் உயிரோடு இருக்கிறோம், 3 தான் இருக்கிறோம், 6 பேர் இறந்து போய்விட்டோம், 5 பேர் இறந்து போய்விட்டோம். அந்த குழந்தையினுடைய மரணத்தை தடுத்ததில் இந்த மருத்துவத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தீராத நோய்களாக கருதப்பட்டது இல்லையா? உலகில் அதிகம் எழுத்தாளர்களை பலிவாங்கிய ஒரு நோய் இருக்கிறது, காவு கொண்ட ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோயினுடைய பெயர் காச நோய். டிபி என்று சொல்லப்படக்கூடிய காச நோய் தான் உலகத்தினுடைய மகத்தான படைப்பாளிகளில் பலரையும் காவு வாங்கியிருக்கிறது. அதற்கு தமிழில் நாம் பறிகொடுத்தவர்கள் மிக முக்கியமானவர் புதுமைப்பித்தன். ஜூன் 30, 1948 காச நோய் முற்றி இருமி ரத்தம் கக்கி ஒரு துணியால் வாயை மறைத்து கொண்டு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய புதுமைப்பித்தன் தன் வீட்டிற்கே செல்ல முடியவில்லை. மருத்துவம் பார்க்க வசதி இல்லை. தமிழினுடைய நூற்றாண்டு நாயகனாக கொண்டாடப்படக்கூடிய புதுமைப்பித்தனுக்கு வாழும் காலத்தில் ஒரு கௌரவமும் இல்லை. யாரும் அவரை அங்கீகரிக்கல, எந்த பெரிய விருதும் கொடுக்கல, பெரிய எந்த உதவியும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் காச நோயோடு போராடினார். அன்று மருந்து இல்லை, ஏதோ ஒரு கிடைத்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தார். அவர் ரயில் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வர முடியாத போது ஒருவர் அழைத்து கொண்டு போய் வீட்டில் விடும்போது அவர் மனைவி கேட்குறாங்க, இப்படி உருக்குலைந்து போய் வந்திருக்கிறீர்களே, இப்படியெல்லாம் எழுதி வாழணுமா என்றால் அவர் சொல்கிறார், எழுத்தை பற்றி பேசாதே, அதுதான் நானும் தமிழும் வேறு வேறு அல்ல, நானும் எழுத்தும் வேறு வேறு அல்ல. ஆனால் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு காலம் ஏன் விரும்பவில்லை? அற்ப ஆயுளில் தமிழில் பாரதி மறைந்தார், அற்ப ஆயுளில் புதுமைப்பித்தன் மறைந்தார் என்றால் காலம் தமிழினுடைய மகத்தான படைப்பாளிகளுக்கு நீண்ட ஆயுளை தரவில்லை. அந்த மேதமையை அவர்கள் முழுமையாக வெளிச்சமாக காட்ட முடியலை. அவர் இறக்கும்போது, அவருக்கு அந்த சொற்ப வயதில் அவர் இறக்கும்போது அவர் சொன்னார், யாராவது மருத்துவ உதவி செய்வார்களா என்று ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாமா, பத்திரிகையில் செய்தி போடலாமா என்று நண்பரிடம் தகவல் அனுப்பி, மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, அதனால் தேவைப்படுகிறவர்கள் நிதி அனுப்புங்கள் என்று ஒரு விளம்பரம் கொடுங்க. புதுமைப்பித்தன் கொடுத்தார். அவருடைய நண்பர் ரகுநாதன் போய் பத்திரிகையில் போட சொன்னபோது பத்திரிகை ஆசிரியர் கேட்டார், இந்த பத்திரிகையை தானே அந்த ஆள் கேலி செய்தான், இந்த பத்திரிகையில் வெளியான கதைகளைத்தானே விமர்சனம் பண்ணனா, இன்றைக்கு நீங்கள் உதவி என்றால் மட்டும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்றார்கள். உண்மையில் தமிழ் இனத்தில் ஒரு படைப்பாளியாக இருப்பது என்பது வாழ்நாளெல்லாம் துயரத்தோடு வாழ்வது, ஏழ்மையோடு வாழ்வது, இன்னும் சொல்ல போனால் தன் துயரங்களை வெளியே சொல்ல முடியாதவனாக வாழ்வது தான் தமிழ் படைப்பாளியினுடைய துயரம். அப்படித்தான் புதுமைப்பித்தன் இருந்தார். அப்போது கூட அவருடைய நகைச்சுவை உணர்வு மறையவே இல்லை. மனைவி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் ஏதோ விண்ணப்பம் கொடுத்தீங்க, ஏதாவது வந்துச்சா அப்படின்னு. அவர் பதில் சொல்லுகிறார், மணியாடருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் எழுத்தாளரை போல இருக்கிறேன் என்று. அப்படின்னா அது வரவே வராது. பதிப்பாளர் என்னைக்காவது எழுத்தாளருக்கு மணியாடர் அனுப்புவாரா என்ன? ஆனால் உண்மையில் மரணம்தான் வந்தது. மரணம் அவரை தாங்கி ஆட்கொண்டது. அவர் மறைந்து விட்டார். இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தினுடைய நீண்ட நெடிய இந்த பாரம்பரியத்தின் தனித்துவமிக்க படைப்பாளியாக இருக்க காசநோயில் தான் இறந்தார். அந்த காசநோய் சரியானதுக்கு இந்த அலோபதி மருத்துவம் ஒரு முக்கியமான காரணம். இந்த 2 மருத்துவ முறைகள் எல்லாம் இன்னும் எத்தனை மருத்துவம் இருந்தாலும் அந்த மருத்துவம் எல்லாம் மனிதன் நீடு வாழ, நோயற்று வாழ, ஒரு நல்ல வாழ்க்கையை இனிமையாக அவன் கழிப்பதற்கு உதவி செய்யத்தான் இருக்கின்றன. ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவத்திற்கு போட்டி அல்ல. ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவருக்கு எதிரானவர் அல்ல. அவர்கள் மனித உயிர்களை காப்பாற்றுகிற அரும்பணியை செய்கிறார்கள். கொரோனா போன்ற ஒரு காலத்தில் எத்தனை மருத்துவர்கள் தன் உயிரை துச்சமாக நினைத்து நம்ம காப்பாற்றினாங்க. அவர்களை கொண்டாடுகிறது தான் இந்த இலக்கியம். அப்படின்னா ஒரு நாவல் அல்ல, அது ஒரு மருத்துவ சமுதாயத்தை, மருத்துவர்களை, அவர்கள் வழியாக அடைந்த நாம் பெற்ற பெயர்களை எல்லாம் கொண்டாடுகிறது. அதனால் அதை இந்திய இலக்கியத்தின் மகத்தான நாவல் என்பேன். நாம் எதை பேசினாலும் எதை மறந்தாலும் நம்மால் மறக்க முடியாத ஒன்று நம்முடைய பால்ய காலத்தினுடைய காதல், இளமை பருவத்தினுடைய காதல். இங்கே இருக்கக்கூடிய 40-50 வயதை கடந்த யாரை தனியே போய் கேட்டாலும் அவர்களிடம் ஒரு காதல் கதையும் அந்த காதல் கதையின் மறக்க முடியாத அனுபவங்களும் இருக்கு. எளிதில்
சொல்லலை. ஒரு ஆட்டோகிராஃப் படம் வெளியான போது பார்த்து கண்ணீர் விட்டவர்கள் யாரும் வெறுமனாக படத்திற்கு கண்ணீர் விடலை, தன் வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்டார்கள். தான் பிரிந்த பெண்ணிற்காக, பிரிந்த ஆணிற்காக, பழகிய நாட்களுக்காக, காதலுக்காக கண்ணீர் விட்டார்கள். அப்படி காதலை புகழ்ந்த, காதலை பாடிய, காதலினுடைய மகத்தான சக்தியை சொன்ன நாவல்களில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாவல் இருக்கிறது. அந்த நாவலுடைய பெயர் பால்யகால சகி, இளம் பருவத்து தோழி என்று தமிழில் வெளியாகிருக்கிறது. அதை எழுதியவர் பெயர் வைக்கம் முகமது பஷீர், மலையாளத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளி. அவருடைய பால்ய கால சகிங்கிற ஒரு நாவலுக்கு இணையாக இன்னொரு காதல் கதையை இந்தியாவில் யாரும் எழுத முடியாது. நான் எவ்வளவோ படித்திருக்கிறேன். நாம ஷேக்ஸ்பியரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அதெல்லாம் தாண்டிய ஒரு காதல் கதை. காரணம், இதில் காதலிக்கிற இருவரும் எளிமையானவர்கள், நம்மை போன்றவர்கள், நம்மால் பார்க்கக்கூடியவர்கள். அவர்களை எங்காவது வீதியில் நாம் பார்த்திருப்போம். யார் அவர்கள்? சுகரான்ற ஒரு பொண்ணு, மஜீத்னு ஒரு பையன். ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டை சேர்ந்த பிள்ளைங்க. ரெண்டு பேரும் சிறு வயதில் பள்ளிக்கு போகும்போதே பழகுகிறார்கள். இவர்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழம் வேணும்னு சுகரா நினைக்கிறார். ஆனால் மாம்பழம் உதிர்ந்தவுடனே யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, கிடைக்காது. ஒரே ஒரு நாள் அந்த பையன், பக்கத்து வீட்டு பையன் மரம் ஏறி அவளுக்கு மாம்பழம் பறித்து தரான். அவள் மாம்பழத்தை எங்கே பிடுங்கிடுவானோன்னு வச்சு அவனை நகத்தால் பராண்டி விடுறான். அவன் அந்த நகை காயத்தோடு சொல்கிறான், உனக்கு தானே எல்லாமே, ஏன் என்ன பரண்டினேன்? உடனே அந்த பெண்ணிற்கு அவன் மீது பரிவு பிறந்து விடுகிறது. ஐயோ, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், எனக்காக உதவி செய்கிறான் இல்லையா? சிறு வயதில் காதல் என்றால் என்ன, உடற்கவர்ச்சி என்றால் என்ன, அல்லது இந்த காதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரசவாதத்தை எதுவுமே தெரியாமல் தன் மீது அன்பு காட்டுகிறானே என்று ஒரு சிறுவனை ஒரு பெண் நேசிப்பதும், பக்கத்து வீட்டு சிறுமியினுடைய ஆசைக்காக அவளுக்கு உதவி செய்வதுமான அந்த வாழ்க்கை தொடங்குகிறது. ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள். பள்ளியில் அந்த மஜீதிடம் ஆசிரியர் கேட்கிறார், ஒன்றும் ஒன்றும் எத்தனைப்பா அப்படின்னு. ஒன்றும் ஒன்றும் என்ன எத்தனைன்னு சொல்லுவோம், ரெண்டுன்னு தானே சொல்லுவோம். மஜீத் எழுந்து சொன்னான், ஒன்றும் பெரிய ஒன்று அப்படின்னு சொன்னான். இரண்டு இல்லை, ஒரு ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் பெரிய ஒன்று என்று சொன்னான். ஆசிரியர் சொன்னார், பெரிய ஒன்றா, கையை நீட்டுன்னு பரம்பால் அடித்தார். வகுப்பில் இருந்த அந்த சுகரா அவனை கூப்பிட்டு சொன்னால், உனக்கு கணிதம் தான் வரவில்லை, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து வகுப்பிலேயே நல்லா படிக்கிற மாணவனாக மாற்றிட்டார். ஏன் காதலிக்க வேண்டும் என்றால் உங்களை திருத்துவதற்கு இப்படி ஒரு பெண் வேணும். வேறு யாரும் சொல்லிடலாம் உங்கள் மண்டையில் கணிதம் ஏறாது. ஆனால் அப்படி ஒரு பெண் சொன்னால் உடனே அவனுக்கு மண்டையில் ஏறிடுச்சு. கடிதம் படித்தான். டீச்சர் கேட்குறாங்க, எப்படிப்பா நான் சொல்லி கொடுத்து வரலையே அப்படின்னு. அது வராது, சொல்பவர் சொன்னால் தானே புத்தியில் ஏறும். அப்படியே அந்த அவனுக்கு காதல் வருகிறது, காதலிக்கிறான். இருவருமே பள்ளி முடிந்து அடுத்த வயதுக்கு போகிறார்கள். அவளும் ஸ்கூலில் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போகணும், இவனும் போகணும். ஆனால் அவள் தந்தை இறந்து விட்டார், அவள் படிப்பு நின்றுச்சு. நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் நடந்த பெரிய துயரம் அவர்கள் விரும்பியதை படிக்க முடியாமல் போனதுதான், அவர்களை படிக்க வைக்க ஆள் இல்லாமல் போனதுதான். நிறைய பேர் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டு அவசர அவசரமாக பிள்ளைகளை பெற்று அவசர அவசரமாக இறந்து போயும் விட்டார். ஆனால் இவர்கள் இந்த கதையில் வரக்கூடிய சுகராவை படிக்க வைக்கல, அவனை படிக்க வைக்கிறாங்க. அவன் பள்ளிக்கு போய்விட்டு அவள் சிறு வயதில் செய்தது போலவே செய்கிறான். தினம் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு பாடம் சொல்லித்தரேன், அதை படிச்சிரு, நீ பள்ளிக்கு போகாவிட்டால் என்ன, நான் தான் போகிறானே என்று. அவன் படிப்பதோடு ஒரு நாள் தந்தையிடம் சொல்கிறான், அப்பா நமக்கு தான் இவ்வளோ வசதி இருக்கே, நாம் ஏன்பா சுகராவை படிக்க வைக்கக்கூடாது என்று கேட்கிறான். கேட்டால் அவர் தந்தை வசதியானவர், ஊரிலே பிரமுகர், பக்கத்து வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா இல்லை, என்ன செய்வார், பரிவு வேணும் இல்லையா. ஆனால் அவர் சொல்கிறார், புத்தி கெட்டு பேசாதே, அவள் யார், ஒரு இல்லாதவன் வீட்டு பெண், அவள் படித்து என்ன ஆக போகிறது, நீ புத்தி கெட்டு போவதோடு அவளோடு பழகி உன் புத்தியை கெடுத்து கொள்ளாதே, போதும் மகனே, அந்த சவகாசமே வேண்டாம் என்று துண்டிக்கிறார். தந்தையின் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு ஓடுறான். வெளியே போய் எங்கெங்கேயோ சுற்றி திரும்பி ஒரு நாள் வாரான். அதற்குள் இவள் பெரிய பெண்ணாயிரான், அழகியாகி விடுகிறாள். அவள் இவனை பார்த்த உடனே இவன் கேட்கிறான், நீ சுகராதானா இப்படி மாறிட்ட அப்படின்னு. உண்மையில் அதைப்படித்தான் நடக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெண்கள் மாறிடுறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் ஒரு மயிலினுடைய தொகையை போல இளமையினுடைய அழகான தொகை விரிக்க தொடங்கி விடுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்களில் ஒரு பிரகாசமும் அவர்கள் முகத்தில் ஒரு அழகும் பிறந்திருது. அவளை பார்த்து மயங்கி அவன் சொல்கிறான், சுகரா நாம எப்பவும் இப்படி இருக்கலாமே அப்படின்னு. ஒரு நாள் அவன் விளையாட்டுத்தனமாக எங்கோ போயிட்டு திரும்ப காலில் ஒரு கட்டி வந்துடுச்சு. மருத்துவர் அதை சீவி தான் எடுக்கணுங்கிறார், உடைக்க முடியல. அழுகிறான். வீட்டில் இருந்து ஒரு
இப்படி அழுவதை பார்த்து அவன் அம்மாலாம் சொல்கிறா, என்னடா ஒரு சின்ன விஷயம் தாங்க மாட்டேங்கிறியேன். அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு சுகரா வருகிறாள். எவ்வளோ வலிக்குதா, அழறையா, அந்த கட்டியை காட்டுங்கிறா. காலில் ஒரு சின்னதாக கட்டி இருக்கு, கொப்பளம், அது உடைய மாட்டேங்குது. என்ன செய்தும் உடையலை. அப்போது அவள் ஒன்று செய்தாள். உலக இலக்கியத்திலே அப்படி ஒன்றை நான் படித்ததே கிடையாது. அவனுடைய வலது காலில் முத்தமிட்டாள். ஒரு பெண் காதலனுடைய பித்தில் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஒருவனுடைய காலில் இருக்கக்கூடிய கட்டி உடைய வேண்டும் என்பதற்காக அவன் வலது காலில் முத்தம் கொடுக்க உடைஞ்சிருச்சு. அவர் பஷீர் சொல்லுகிறார், அது எப்படி நடந்தது என்று தெரியாது, ஆனால் அவன் காலில் இருந்த அந்த கட்டி உடைஞ்சிருச்சு, அவன் சரியாயிட்டான். அதற்கப்புறம்தான் அவன் அவளை முத்தமிடுகிறான். அவர்கள் காதலராகிறார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்கள் காதலை நிறைவேற்றலை. வாழ்க்கை அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை. தனித்தனி பாதைகளில் தனித்தனியாக போகிறார்கள். பிழைப்பு தேடி எங்கேயோ போய் திரும்பி வரும்போது பார்த்தால் யாரோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையில் அவள் நிற்கும் போது அவன் நினைக்கிறான், இந்த வாழ்க்கை ஏன் இரண்டு காதலர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை காதலிப்பவர்கள் தான். காதலிப்பவர்களுக்கு எதிராக சங்க இலக்கியத்தில் ஊர் பேசுகிறது. அலர்னு சொல்றான். அலர்னா என்னன்னா ஊர் கூடி பேசுமா. ஊருக்கு வேறு வேலையே கிடையாது. யார் யாரை காதலிப்பார்கள் அதை பற்றி பேசுகிறது, அலர் பேசுகிறது தான். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், பிரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் திருமணமாகி கணவனோடு வேறு வீட்டிற்கு போனாலும் அவன் மீது இருக்கக்கூடிய அன்பும் பரிவும் போகவே இல்லை. ஆனால் அவன் சொல்றான், இனி நமக்குள் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நினைவுகள் இருக்கிறதே, நீயும் நானும் மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகள் எல்லாம் போயிருமா அப்படின்னு. அப்போ கூட என்ன அப்படின்னா, இப்போ இவன் வந்துட்டாங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வருவா, பேசுவா, பழகிறா. அந்த காதல் பிரிவின் போது அவர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற காட்சியை பஷீர் மிக 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 அழகாக எழுதியிருக்கிறார். இந்த நாவலினுடைய முடிவை நான் சொல்ல போவதில்லை. நீங்கள் படிக்கணும், நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கணும். நானே இந்த புத்தகத்தினுடைய முடிவையும் சொல்லிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் அந்த புத்தகம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படித்து நீங்கள் அந்த முடிவை அடையும் போது உண்மையில் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வரும். ஒரு மகத்தான இந்திய நாவல் ஒன்று பஷீரினுடைய பால்யகால சகி. அதை இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது